என் பேர் சம்பத்குமார், ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கேன். மேலும் நந்தபாங்க பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பாளராக இருக்கேன். இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்னு சொல்றோம். மேலும் மதசார்பற்ற நாடாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 494, 495 ரெண்டு பிரிவு இருக்கு. அது ஹஸ்பண்ட் மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அது மாதிரி செக்ஷன் 495 ஏற்கனவே இருக்கிற மேரேஜை கன்சீல் பண்ணி மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணா தவறுன்னு சொல்லுது. இந்தியன் பீனல் கோட்ல பேர்லயே இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த சட்டம் கட்டுப்பாட்டாக வேணும். ஒவ்வொரு இந்தியனும் அதில் இந்தியன்ற நோக்கத்தில் பார்க்கும்போது முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாமே அதில் வராங்க. இந்த நிலைமையில பர்சனல் லால எந்த சட்டங்களும் தலையிடக்கூடாதுன்ற ஒரு விதி வைக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு 4 மனைவிகள் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. 4வது பண்ணும் 5வது பண்ணணும் 4 ஒரு மனைவி டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில பெண்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கு. உள்ளுக்குள்ள புடுங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து இது, தவறா நினைக்க வேண்டாம். அதனால 4 மனைவி அவங்கள மெயின்டைன் பண்றது கஷ்டம். அவங்கள பிள்ளைகளை பிறந்தா அது எங்க ஸ்பெஷலா இருக்கணும் மாதிரி ஆயிடும். அது மாத்திரம் நம்ம திருவிளையாடல சிவபெருமனை கேட்கற மாதிரி ஒரு பொண்டாடி என் தலையில பிராணம் வாங்குறா, இன்னொரு பொண்டாடி என் படம்ல பாதி எடுத்துட்டு உயிர் எடுக்கிறான்னு சொல்ற மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குதுல்ல. இதை ஏன் பர்சனலாக கொஞ்சம் நீங்களே உங்களை பெரிய மத பெருமார்கள்லாம் சந்திச்சு கூடி ஆலோசனை செய்து ஒட்டுமொத்தமா உலக அளவில் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்ற ஒரு பாகுபாடு இல்லாம வகுத்தோம்னா உலகமே சமுதாய வளர்ச்சி பெறும். உலக அரங்கில் இன்னும் கேட்டா குறிப்பா உங்க முஸ்லிம் நாடுகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற முடியும். தாழ்மையான கருத்து இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். ரொம்ப அற்புதமான கேள்வியை வழக்கறிஞர் சம்பத்குமார் அவர்கள், சம்பத்குமார் தானே, சம்பத்குமார் அவர்கள் ரொம்ப அற்புதமான நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி அவர் கேட்டது மட்டும் இல்ல, இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய உள்ளங்களில் பெரும்பாலோருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் அவர் எழுப்பியிருக்கிறார். இது ரொம்ப நல்ல விரிவாக விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. முதல்ல இந்த நாடுக்கு முழுவதும் ஒரே ஒரு ஜனநாயக நாடு, ஒரே ஒரு சட்டம், பொது சிவில் சட்டம் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் எழுந்த கேள்வி இது. இதுல ஒன்னா வருவோம். இந்த முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல எங்களுடைய மார்க்க சட்டப்படி நடந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. மற்ற எல்லாத்திலையும் பொது சிவில் சட்டம் தான் நாட்டில் இருக்கு, விளங்கிக்கணும். சிவில் சட்டம் இருக்கிறத எல்லா சிவில் சட்டங்களுமே இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்ங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்குது. எதுல மட்டும் தனிச்சட்டங்கள் வருதுன்னா திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், பலதார மனம், அப்புறம் வக்ஃபு, இந்த இவ்வளவுதான். இதை தவிர பாக்கி எல்லாத்திலையுமே இப்ப ஒரு முஸ்லீமும் ஒரு இந்துவும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டாங்க. கொடுக்கல் வாங்கல் பண்ண வழக்கு கோர்ட்டுக்கு போகுது, சிவில் தான் இது. இதுக்கு கோர்ட் எப்படி தீர்ப்பு சொல்லணும்? வட்டி போட்டு கொடுக்க சொல்லணும். இவர் பாய் முஸ்லீம், இவர் வட்டி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லாது. அப்ப சிவில் மேட்டர்ல எல்லாத்துக்குமே ஒரே சிவில் தான் இருக்குது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 விஷயங்களில் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. எல்லாத்திலும் விளங்கிக்கிறத என்ன, சில பேர் எல்லாத்திலையுமே முஸ்லீமுக்கு தனி சட்டம் விளங்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது ஒரு 5 பாகப்பிரிவினை, ஒண்ணு வாரிசுரிமை சட்டம் 6. இந்த 6 விஷயங்கள்ல தான் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம். எல்லாத்திலையும் நாட்டு சட்டப்படி தான் நடக்கணும். 6 விஷயம். எப்படி? இந்தியாவுடைய அரசியல் சட்ட பிரகாரம் இப்ப இங்க ஒருத்தர் வர்றாரு, ஒரு பிரதமரையே பாக்குறதுக்கு நான் போறேன்னு வைங்களேன், போகும்போது ஒரு குருவால் அறுவாலை தூக்கிட்டு போனேன்னு வைங்க, உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு சீக்கியர் எடுத்துக்கிட்டு போனா அவரை நீங்க தடுக்க முடியாது. ஏன்? அரசியல் சாசனத்திலேயே சீக்கியர்கள் கிருபான் வைத்துக் கொள்வது அவர்களின் மத உரிமைன்னு இருக்குது. இந்த கத்தியை கொண்டு போறது கூட இந்த கூட்டத்துக்கு வேற ஆளுக்கு கத்தியை கொண்டு வந்தா நீங்க தடுக்கலாம். ஒரு சீக்கியர் கத்தியை கொண்டு வந்தாருன்னு சொன்னா எந்த சட்டத்தினாலும் எந்த போலீஸ்னாலையும் தடுக்க முடியாது. ஏன்? அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி சீக்கியர்கள் கத்தி வைத்துக் கொள்வது அவர்களுடைய மத சடங்கு, மதத்தின்படி வைத்துக் கொள்ளணும். அந்த கிருபான்னு சொல்லக்கூடிய குருவால் வைத்துக் கொள்வது அவங்களுடைய சடங்கு, அப்படி கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி சீக்கியர்களுக்கு நல்ல சட்டங்கள் தனியா இருக்குது. அதே மாதிரி இந்துக்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு முஸ்லீமுக்கு இல்லாத தனி சட்டம் இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்குது, முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். எப்படி? கூட்டு குடும்பமாக இருந்தால் வருமான வரியில விலக்கு சலுகை இருக்குது, அது இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கல்ல, கூட்டு குடும்பத்தில் வருமான வரி விலக்கு பெறுவதாக இருந்தால் ஒரு முஸ்லீம் கூட்டு குடும்பத்துக்கு அது கிடைக்காது. இந்து கூட்டு குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும், கிறிஸ்தவ கூட்டு குடும்பத்துக்கு கிடைக்காது. ஒரு நாடு தான், ஒரு சட்டம் தான்.
ஆனால் அவர்கள் இந்த கூட்டு குடும்பங்கிறது அங்கீகரிக்கிறதுனால அதுல தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்க வேணாம், அவங்க மதப்படி நடந்துக்கிறட்டும் விட்டு வச்சிருக்குது. அதே மாதிரி தத்தெடுக்கிறாங்க. முஸ்லீம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு, இந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு. முஸ்லீம் தத்தெடுத்தாருன்னு சொன்னா தத்தெடுத்ததனால் பிள்ளை ஆக மாட்டார் அவர். இந்து தத்தெடுத்தாருன்னு சொன்னா பெத்த மகனுக்கு உள்ள அதே மாதிரியான வாரிசு உரிமையிலிருந்து எல்லா உரிமையும் அது கிடைக்கும். ஒரு முஸ்லீம் தத்தெடுத்ததுனால எனக்கு எங்க தகப்பனார் அவரு சொத்தை தாங்கன்னு கேட்டா எந்த கோர்ட்லயும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்னடா தத்து, தத்து அவருக்கு மட்டும்தான், நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப இந்துக்களுக்கும் இதே மாதிரி நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எப்படி முஸ்லீம்களுக்கு 4-5 விஷயத்துல விட்டு வச்சிருக்காங்களோ இந்துக்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள், சீக்கியர்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள். அவ்வளவு வேணாமே. இப்ப ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர் தாடி வைக்க கூடாது, ராணுவத்தினுடைய சட்டம். சீக்கியர்களுக்கு சட்டம் உண்டா? ராணுவம் பாதுகாப்பு, அதுலயே சீக்கியர்களுக்கு சட்டம் கிடையாது. ஏன்? அவங்க மதத்தில் வச்சு ஆகணும், கம்பல்சரியா வச்சு ஆகணும். தலப்பாவும் தாடியும் அவங்களுக்கு அவசியம். அப்ப எத்தனை ராணுவ வீரர் தளபதியா வரைக்கும் போயிருப்பாரு, அவர் அவராத்தான் இருப்பாரு. அது யாருக்கு இல்ல? இந்து போய் நானும் வைக்க போறேன் வைக்காத, முஸ்லீம் வைக்க கூடாது, கிறிஸ்தவர்கள் வைக்க கூடாது, யார் மட்டும் வைக்கலாம்? ராணுவத்தில் பணியாற்றுவதாக இருந்தா அப்படிலாம் இருக்கத்தான் செய்யுது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, சிவில் சட்டம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை என்னமோ எல்லாத்துலயும் முஸ்லீமுக்கு தனி சட்டம் நினைச்சால் அது தப்பு. அல்ல முஸ்லீமுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு நினைத்தீர்கள், அதுவும் தப்பு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு 5-6 விஷயத்தை, மதச்சார்பட்ட ஒரு நாட்டில் மதங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி உனக்கு 5 விஷயத்துல நீ இப்படி நடந்துக்க, நீ ஒரு 5 நடந்துக்க, நீ ஒரு 5 நடந்துக்க கொடுத்து வச்சிருக்கு. இதுல முஸ்லீமுக்கு மட்டும் கொடுத்ததாகத்தான் நிறைய பேர் வழங்கி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இது முதல்ல வழங்கிக்கிறது சிவில் சட்டத்தை பற்றிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது கிரிமினல் சட்டம் இருக்கு பாருங்க, அதுவே நம்ம நாட்டில் பொதுவா இல்ல. சிவிலுக்கு பொதுன்னு பேசுறோம். நம்ம நாட்டில் கிரிமினல் சட்டங்கள் பொது, கிரிமினல் பெருசா சிவில் பெருசா? சிவில் உரிமைகள் விஷயம், அது பெரிய விஷயம் கிடையாது. கிரிமினல்ங்கிறது பயங்கரமான விஷயம். இந்த மாநிலத்தில் தண்ணி அடிச்சான்னா அவன் குற்றவாளி இல்ல, அவனை வேற மாநிலத்தில் போய் தண்ணி அடிச்சான்னா அவன் குற்றவாளி. உதாரணத்துக்கு பம்பாயில போய் விபச்சார விடுதி வச்சு நடத்தினா அவன் குற்றவாளி இல்ல, அதையே சென்னையில் நடத்தினா அவன் குற்ற. இது ஒரு விபச்சார விடுதி நடத்துற விஷயம். ஒரு நாட்டில் என்ன சட்டம் இருக்குது? பம்பாயில போர்டு போட்டு இங்கே சப்ளை செய்யப்படும் விற்கலாம் பொம்பளைய பம்பாயில. சென்னையில் விற்க முடியுமா? ஒரு நாடு தானே இது. இது ஒரு கிரிமினல் குற்றம் தானே, இது ஒழுக்கக்கேடு, எய்ட்ஸ் பரப்பக்கூடிய குற்றம் தானே. இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நாடு உருப்படியா இருக்கும். இதுக்கு ஒரு சட்டம் உண்டா நாட்டில்? இல்ல. அது வேணாம். இந்த மாதிரி இடத்துல ஒரு டான்ஸ் போட்டு ஒரு பொம்பளை ஆட விட்டு ரிக்கா டான்ஸ் போட்டு அரகுற ஆடையில் ஆட விட்டீங்கன்னு வைங்க, கண்டுக்கிற மாட்டாங்க. பெரிய இடத்துல கண்டுக்கிற மாட்டாங்க. ஸ்டார் ஹோட்டல்கள்ல இதெல்லாம் இருந்தா தான் ஸ்டார். ஸ்டார் என்பதே வசதிக்கு கொடுக்கிறது தான். பார் இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டார், பொம்பளை இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறான். தெருவில் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஆடினான்னு வைங்க, பிடிச்சிட்டு போயிருவான். என்னடா அது அப்படிமா. இதுதான் நடக்கிற விஷயம். அப்ப வசதி உள்ளவர்கள் மாத்திரம் அணுகக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ல அனுமதிக்கப்படக்கூடியது. யாருக்கு அனுமதி இல்ல? அன்றாடம் காட்சிகளுக்கு அனுமதி இல்ல ஒரு நாட்டில். இதே மாதிரி நிறைய ஹெல்மெட், இங்க இருந்து ஹெல்மெட் போடாம போகலாம். பெங்களூர்லயும் போய் போடாம கொண்டு போட்டுவான். ஹெல்மெட் போடாம, அது ஒரு குற்றம் தானுங்க. அது தமிழ்நாட்டில் ஹெல்மெட் போடாம போகலாம். கர்நாடகாவில் ஹெல்மெட் போடாம போனா நான் அப்படித்தான் மெட்ராஸ்ல இருப்பேன், நீ மெட்ராஸ்ல இருக்க இங்க ஜெயில எறின்றுவான். அப்ப இது நம்ம விளங்கணும். கிரிமினல் விஷயங்கள்ல மதுவுல இருந்து, விபச்சாரத்துல இருந்து பல விஷயங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான சட்டங்கள் தான் இருக்குது. இதை நீங்க விளங்கிக்கணும். அவ்வளவு வேணாம. இப்ப ஒரு மிருகத்தை வதை செய்வது என்ன? மிருக வதை சட்டப்படி கூடாதானே? திங்கிறதுக்கு செய்யலாம், அது கூட. வதை செய்யலாம் சும்மா போட்டுக்கிட்டு. எப்படி இந்த ஜோசியம் சொல்லுவான் பாருங்களேன், கிளி வச்சு ஜோசியம் பண்ணுனா மம்தா பானர்ஜி நம்ம மேனகா காந்திக்கு போன் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உள்ள கொண்டு வச்சிருவாங்க. ஏன்? ஒரு குருவியை வதை செய்யறான், எப்படி நீ வச்சு வித்த காட்டலாம், குரங்காட்டி குருவி வச்சு பழைக்கிறவன், இவனுக்கெல்லாம் இந்த சட்டம். ஜல்லிக்கட்டுன்னு வச்சு ஒரு மாட்டை எல்லாம் போட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணி, மாடு இவனை மிதிக்க இவன் மாட்டை மிதிக்க நடக்குன்னு வைங்க, யாரும் தலையிட முடியாது. ஏன் தலையிட முடியாது? போலீஸ் கேட்குமா? நாட்டில் சட்டத்தை தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது மிருகவதை. அது இல்ல. ஏன் இல்லைன்னா அது மதத்தினுடைய ஒரு பழக்கத்தில் உள்ளது, அதுல போய் தலையிடக்கூடாது. அப்ப சட்டம் வகுத்தவர்கள் எதை பார்க்கறாங்கன்னு கேட்டா, எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும்னு நாட்டில் பிரச்சனை உண்டாக்கிற கூடாது.
அவனுக்கு 2 கொடுத்து திருப்தி ஆகிட்டோம்னா சரி நம்ம நல்லா அப்படி நினைக்குவாங்க. ரேடியா எஸ்டிமா போனோம்னு சொன்னா நாடு ஒண்ணும் இல்லாம போயிடும். அவ்வளவு வேணாமே. இப்ப இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி இந்தியாவுடைய ஆட்சி மொழி எது? அரசியல் சட்டப்படி சட்டம் படித்தவர்கள் இருக்கிறீங்க. அரசியல் சட்ட புத்தகத்தை பரட்டி பாருங்க. சாசனத்துல இந்தியாவின் அரசியல் சாசனம் எழுதி வச்சிருக்குது, இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி தான். இதை நடைமுறைப்படுத்தினாங்களா யாராச்சும்? சட்டம் தான், இந்தியாவுடைய சட்டம் தான். நேரு கொடுத்த வாக்குறுதியில தான் தொங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் திணிக்கப்படல. வாக்குறுதியில தான் நிக்குது, சட்டமாக்கல இன்னமும். நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், நீங்கள் விரும்பாதவரை நான் அதை திணிக்க மாட்டேன், ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அப்ப அதுக்கு தான் ஒரு போராட்டம் நடந்துச்சு. போராட்டம் நடந்து கூட அரசியல் சட்டம் திருத்தப்படல, சட்டத்தில் இருக்கிறத கூட நிறுத்தினாங்க. ஏன்? சட்டத்தை விட சட்டம் ஒழுங்கு வரக்கூடாதுங்கிறது முக்கியம். சட்டங்கிறது வரட்டு தத்துவமா இருந்துடக்கூடாது. ஹிந்தி தான் ஆட்சி மொழி திணிச்சா தமிழ்நாடு வெடிக்கும், கேரளா புரட்சி வரும், கர்நாடகா பஞ்சாப்னு சொல்லி அது பாட்டுக்கு நாடு செதறுண்டு போயிடும். அதனால செதறுண்டு போக கூடாது என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை அப்படி கண்டு காணாமல் விடுவதுதான் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். இந்த அடிப்படையெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாரையும் ஒரு சட்டத்தில் நான் கேட்கிறேன், ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம் உண்டாங்க கிடையாது. அதான் நம்ம நாட்டுடைய சட்டம். இதை விளங்கிக்கணும் ஒண்ணு. ஆனா சகோதரர் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அது விஷயம் தான் முக்கியமான பாயிண்டா இருக்குது. அதாவது முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றுக்கு மேல திருமணம் செஞ்சுக்கலாம் இந்திய சட்டப்படியே. ஒரு அப்துல் காதர் கல்யாணம் பண்ணாருன்னா எந்த கேஸும் போட இயலாது. ஒரு அப்துல் காதர் 2வது கல்யாணம் பண்ணாருன்னு வைங்க, அவர் மேல எந்த வழக்கும் போட இயலாது. ஒரு ராமசாமி பண்ணாருன்னு வைங்க, உள்ள பிடிச்சு வச்சு போடலாம். அரசாங்க ஊழியரா இருந்தா வேலையை நீக்கி போடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப இதை பார்க்கும் பொழுது சகோதரர்களுக்கு ஒரு பாரபட்சமா தெரியத்தானே செய்யும். அதான் அவருடைய கேள்வி. அதான் சரி. இதுல 2 விஷயத்தை பார்க்கணும். இந்த ஒண்ணுக்கு மேல வேணாங்கிறோம்ல, எதுக்கு வேணாங்கிறோம்? ஒரு ஆண் மகன் ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்ண கூடாது என்று சொல்வது எதுக்காக வேண்டி? இருக்கிற பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஒரு இருக்கிறாள், அவரோட வாழ்க்கை நடத்த வேண்டியதானே, அதுக்கு தானே வேணாங்கிறோம். அத இந்த நாட்டில் இருக்கிற சரி விட்டு நீங்க சொல்ற ஒரு காரணமா எடுத்துக்கிறேன். அதெல்லாம் காரணம், அதையும் சேர்த்துக்கிறேன். பொருளாதார சூழ்நிலை தான் காரணம். அவங்க அடிப்படை கொள்கையை ஒத்துக்கிட்டாங்க. வசதி உள்ளவனா இருந்தான்னா 2-3 கட்டிக்கலாம்னு ஒத்துக்கிறாங்க அவங்க. சகோதரி எப்படி? இல்ல நான் சொல்லுமா அது சொல்ல. இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது நான் வரல. நான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது ஒன்னும் சொல்லவே இல்லை. சொல்லும் போது கேளுங்க. இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டு நான் சொல்ல வரவே இல்லை. நான் சொல்ல வர என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படி ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர், இந்து சகோதரர் அல்லது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வைத்துக் கொள்ளுங்க, அவருக்கு ஒரு மனைவி இருக்க இன்னொருத்தியை சின்ன வீடாக வைத்துக் கொண்டால் அவருக்கு என்ன சட்டம் இந்த நாட்டில்? குற்றவாளி அவரு இல்ல. எந்த வழக்கறிஞர் விற்பனை வேணாலும் கேளுங்க. இந்தியாவுடைய சட்டப்படி ஒரு மனைவி இருக்க 2 வப்பாட்டிகளை வைத்துக் கொண்டாரையானால், சின்ன வீடை வைத்துக் கொண்டாரையானால், சின்ன வீடு வச்சுக்கிறது அது பிரச்சனை இல்லை. அப்படித்தான் இந்த நாட்டு சட்டம் சொல்லுதா இல்லையா? உலகத்தில் உள்ள பலதார மனம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளிலையும் சின்ன வீடு வைத்துக் கொள்வதை அனுமதிக்கிறார்களே தவிர, எப்படி செய்யணும்? சின்ன வீடு வைத்தாலும் தப்புன்னு சொல்லணும். அதே 2 ஒரே காரியம் தான். கல்யாணம் ஆனால் என்ன நடக்குமோ அதுதான் கல்யாணம் ஆகாட்டால் நடக்க போகுது. சின்ன வீடு வைத்துக் கொள்வதற்கு இந்த நாட்டில் எந்த தடையும் கிடையாது. தெரிஞ்ச வச்சாலும் குற்றம் இல்லை. இருங்க, சகோதரி கேட்டதுக்காக சொல்றேன். தெரிஞ்சு தெரியாமல் என்று வந்தீர்களே, ஆனால் இந்த நாட்டில் உள்ள சுப்ரீம் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லையும் தொடரப்பட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை நான் சொல்றேன். இப்ப என்ன வழக்கு? 2வது ஒருத்தர் கல்யாணமே பண்றார், இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் 2வது திருமணம் செய்கிறார். 2வது திருமணம் செய்து உன்னை 2வது மனைவி முதல் மனைவி கேஸ் போட்டுறான். என்னுடைய கணவர் 2வது திருமணம் செய்து விட்டார், அவர் இந்து, சட்டப்படி அவரை தண்டிக்க வேண்டும். தெரிஞ்சே நடக்குதா? நடக்குது. நடந்த உடனே என்ன கோர்ட் தீர்ப்பு சொல்லு தெரியுமா? அந்த திருமணத்தை பார்க்குது. இவர் 2வதா செய்த திருமணத்தில் சப்தபதி என்ற சடங்கு செய்யாத காரணத்தினால் இவர் திருமணம் செய்யல, அதனால திருமணம் ஆகாது,
திருமணம் ஆகாமல் வைத்துக் கொள்வது தப்பு இல்ல அப்படின்னு தீர்ப்பளிச்சத ஒரு 25 நாளைக்கு முன்னாடி உள்ள தினமணியில நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா இது மாதிரி வழங்கப்பட்ட தீர்ப்புகளை பூரா பலதார மனம் செய்தவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றம் குற்றமில்லை என்று சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் வழங்கிய தீர்ப்புகளை தனி புத்தகமா தொகுத்து நாங்க வெளியிட்டிருக்கிறோம். யார் விரும்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தை உங்களுக்கு தர்றோம், இலவசமா போகும்போது நீங்க வாங்கிட்டு போகலாம். இதை தெரிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் ஹைகோர்ட்ல தீர்ப்பு வழங்குறாங்க. யாரு வழங்குறாங்க? இந்த நாட்டு சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க. எப்படி வழங்குறாங்க? நீ ரெண்டாவது பொம்பளையோட வாழ்றது தப்பு இல்ல, கல்யாணம் பண்ணிடாத, கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துக்க. கல்யாணமே பண்ணினாலும் சில சடங்குகளை விட்டுட்டு பண்ணிக்க. பார்த்தா கல்யாணம் தெரியக்கூடாது, கோயில்ல போய் பண்ணிக்க. இந்த சப்தபதின்னு ஒரு சடங்கு இருக்குதான், அது நிகழவில்லை என்று சொன்னால் அது இந்து முறைப்படி கல்யாணம் இல்லை. எனவே இவர் இந்து விவாக சட்டத்தை மீறவில்லை, எனவே இவரை தண்டிக்க மாட்டோம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன நான் கேட்கிறோம் உங்கள்கிட்ட, நாம் என்ன கொள்கையில் இருக்கிறோம்? ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருந்தால் இதுக்கு சட்டம் கொண்டு வரணுமா வரக்கூடாதா? நம்ம என்ன சொல்றோம்? விபச்சாரம் அளவுக்கு நீ போய் விடுவாயா, அப்படித்தான் நீ போயிருவேங்கிற லெவல்ல இருக்கிறியா, அவளை முறையா அங்கீகரிச்சுக்க. இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, எல்லாரையும் போய் 4 கட்டிக்கன்னு சொல்லல. இந்த சபையில அநேகமா பாதிக்கு மேல முஸ்லீம் சகோதரர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல இந்த 2 கல்யாணம் பண்ணவங்க கைது போகும். இவங்க கேட்கறதுக்காக நினைக்க இருந்தா தூக்கிருங்க. இதுதான் நான் விளையாட்டு கேட்கல, இல்ல இல்ல அதெல்லாம் ஒத்துக்குறாங்க. இல்ல ஒத்துக்கிற இருங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி பண்ண யார் ஒருத்தர் கூட நான் பார்த்தது இல்ல. உதாரணம் சொல்றேன், அருமையான கேள்வி கேட்கிறாரு. 4 கேட்க சொல்றாரு, 2 தூக்க மாட்டேங்கிறாங்க, 4 கேட்டு பாருங்கிறாரு. 4 மனைவி கட்டணம் தூக்குமா? இல்லமா, அதாவது நீங்க நினைக்கிறீங்களா தப்பு அது. அதாவது நீங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எல்லாம் பழகுறீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பேர் பழகுறீங்க. அரிதாக அங்க ஒன்று இங்க ஒன்றுமாகத்தான் ஒன்ன பாப்பீங்களே தவிர இப்படியே 4, 3, 2 யாரும் கட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு இஸ்லாம் நிறைய கண்டிஷன்களை போடுது. என்ன கண்டிஷன்? நீ திருமணம் முடிக்கிறதா இருந்தா உடற்கூறு ரீதியாக உனக்கு தேவையா இருக்கணும். இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்கே வழி சொல்ல முடியாதவன் எல்லாம் போய் இன்னொன்னு பண்ண முடியாது. உடற்கூறு ரீதியாகவே உனக்கு தேவைன்னு இருக்குதா ஒண்ணு. 2வது பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும். விபச்சாரத்துக்கு போய்விடுவோம் என்ற அளவுக்கு நிலைமை இருக்கணும். அந்த மாதிரியான கண்டிஷன்ல உள்ளவனை அனுமதிக்கலன்னா என்ன பண்ணுவான்? சின்ன வீடு வச்சுக்கிடுவான், செட்டப் பண்ணிக்கிடுவான், அல்லது விபச்சாரம் பண்ணுவான் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு. இப்படிப்பட்ட நிலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு காரியத்தை தடுக்கிறதா இருந்தா 100% தடுத்து காட்டணும். இது கூட அது கூட படங்களை பார்க்கிறோம். சின்ன வீடுங்கிற பேர்லயே படங்கள், சின்ன வீடுங்கிற பேர்லயே சினிமாக்கள், அதை விட்டுன கதைகள் வருது, அதெல்லாம் பார்க்கிறோம். சில கிராமங்கள்ல சின்ன வீடு வைத்துக் கொள்வது கௌரவத்தின் அடையாளம். யாருக்கு தெரியாம இருக்கிறவங்க சொன்னாங்க, முக்கியமான பிரமுகர்களா இருந்தா அவங்களுக்கு அதை வச்சுதான் கௌரவமே கிடைக்கும். உனக்கு எத்தனை? 2 சின்ன வீடு, எனக்கு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் கௌரவத்தை தீர்மானிக்கிறதுக்கு எத்தனை கிராமங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம என்ன கேட்கிறோம்? இந்த 2 நிலையில் கண்ணு முன்னாடி 2 தான் இருக்குது. இவனுக்கு ஒரு நிலைமை சரியா வரலன்னு சொன்னா சின்ன வீடு வைக்குவான். சின்ன வீடு வைத்துக் கொள்வது நல்லதா? அவளை குடும்பத்தை நடத்திட்டு அவளுக்கு பெத்த பிள்ளை ஏன் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்வதை விட, அவளுக்கு மனைவிங்கிற அங்கீகாரம் கொடுக்கறதை விட, செய்யறாந்த பப்ளிக்கா செய், மனைவிங்கிற அங்கீகாரத்தை கொடு, அவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு சந்ததிங்கிற அங்கீகாரத்தை கொடு, அவளை கள்ளத்தனமா வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு கை தட்ட வேணாம் அப்படின்னு சொல்வது நல்லதா? இந்த 2ல ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும். அப்படிங்கிற அடிப்படையில தான் இஸ்லாம் இதை ஒரு அனுமதியா கொடுத்திருக்கு. கட்டாயமோ உத்தரவோ செய்பவர்கள்லாம் மகா சிறந்தவர்கள், செய்யாதவர்கள்லாம் மட்டமானவர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. அது ஒரு அனுமதியா கொடுத்திருக்குது. இப்படி பண்ணுவோம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த சட்டப்படி திருமணம் விபச்சாரத்துக்கு போகக்கூடிய நிலையில இருக்கிற ஒருத்தன் சட்டப்படி கல்யாணம் பண்றான், அவனையும் எடுத்துக்கிடுவோம். அல்ல விபச்சாரத்துக்கு போறான், அவனையும் எடுத்துக்கிடுவோம். இந்த 2 நிலையில எத்தனை வகையில நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க நல்லதுன்னு. ஏன்? சின்ன வீடு என்ற நிலையில் இருக்கும் பொழுது அவளுக்கு சட்டப்படியான அங்கீகாரம் இல்ல சின்ன வீட்டுக்காரிக்கு. அவ என்ன பண்ணுவா? இவன் எந்த நேரம் வேணாலும் விரட்டி விட்டுருவான், இவன் சின்ன வீடா தான் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூடுதலாக அவங்க தெரிந்து பறிக்கவும், அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கவும், முதல் மனைவி பக்கம் போக விடாம தடுக்கவும்
அப்படியான ஒரு நடவடிக்கையில் இறங்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டுருவான். முதல் மனைவியை மறந்துட்டு வப்பாட்டிட்ட கிடப்பான். அப்படிப்பட்ட காட்சி சட்டப்படி ஆகிட்டான்னு சொன்னா இவர் எங்க போயிருப்பாரு? நமக்கும் கணவன் தானே, சட்டத்தின் உரிமை இருக்குதுல அப்படின்னு சொல்லும் பொழுது அவ பாதிக்கப்பட மாட்டான். விளைவை நான் சொல்லி காட்டுறேன். சின்ன வீடு வைக்கணுங்கிற லெவல்ல உள்ளவர்கள் அத சட்டப்படி அவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்தா என்ன, அதான் கேள்வி. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நீ சட்டம் இல்லாம வச்சுக்கிறதுனால வச்சுக்கப்பா, அதை பத்தி பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணி உரிமையை கொடுத்துறாத, அதான இதுக்கு அர்த்தம். சிந்திச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அந்த சின்ன வீடு இல்லைன்னா விபச்சாரத்துக்கு போவான். கண்ட மாதிரியான இடத்துல போயிட்டு எய்ட்ஸ் நோய் வாங்கிட்டு வந்து இந்த மனைவிக்கு பரப்பி விட்டு போயிடுவான். எத்தனையோ பத்தினி தெய்வங்களுக்கெல்லாம் பத்தினிகள் சொல்றாங்க, பத்தினி தெய்வங்கள் அழைக்கிறாங்க இந்துக்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் எய்ட்ஸ் நோய் ஆகி விட்டான். யாரு? இவன் தன்னுடைய கெட்ட செயல் காரணத்தினால. அது மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இஸ்லாம் ஒரு அனுமதியாக இதை கொடுத்திருக்குது. ஏன் கொடுத்திருக்குது? இதை ஒழிக்க முடியாது. இவங்களுடைய ஆண்களுடைய சுபாவத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு 10% 5% பேர் இருப்பான். எப்படி இருக்கிறது பத்தாது, எங்கிட்ட வேலை தாண்டணும். இன்னும் சொல்றேன் கேளுங்க, இன்னும் தெளிவா சொல்றான்டா. இந்த வீடுகளில் வேலைக்கெல்லாம் சேர்ப்போம். நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க யாரும் கோச்சிக்கிற கூடாது. அந்த பொன்னாடி உள்ள இந்த ஒரு 45-50க்கு வந்துட்டான்னு வைங்களேன், 55-60, இவன் தான் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சிலிமிஸ் ரொம்ப பண்ணுவான். என்னத்துக்கு பண்றான்? 25 வயசுக்காரன் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு பண்ணுவதற்கு மனைவி இருப்பான். இந்த 55-60 வயசுக்காரன் இருக்கான் பாருங்களேன், அவனுக்கு மனைவி இருக்க மாட்டான், இருந்தாலும் சில்மிசம் பண்ற லெவல்ல இருக்க மாட்டான். அப்ப என்ன செய்யறான்? இந்த வேலைக்கார பிள்ளைகளும் அந்த பொண்ணுகள்ட்ட எல்லாம் எல்லாரும் அப்படி நினைச்சுக்க கூடாது. நீங்களும் அந்த மாதிரி ஆகக்கூடிய அந்த வயசுக்கு வரக்கூடிய ஆளுக்கு தான் இது பருவத்துக்கு சொல்றது, ஆளுக்கு சொல்றது இல்ல. அந்த பருவத்துக்கு வந்தவர்கள் அப்படி பண்றாங்கும் போது ஏன் ஒரு ஒழுங்கா ஒரு விதவைய இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி முறையா வாழ்க்கை நடத்தினா செய்ய மாட்டான்ல? அப்படிலாம் யோசிச்சு பார்க்கணும். அதனால இது எப்ப நீங்க கேட்கலாம்? சின்ன வீடை தடுத்து காட்டிட்டு விபச்சாரத்தை 100% ஒழிச்சு காட்டிட்டு கேட்டால் அப்ப நல்லது நம்ம ஏத்துக்கிறோம். சின்ன விபச்சாரத்துக்கு இந்த நாட்டில் தடை கிடையாதுங்க. ஒரு ஆண்டு பண்ணி விபச்சாரம் செய்யறான், கை மையமா பிடிக்கிறாங்க, கோர்ட்டு கொண்டு போறாங்க, தண்டனை உண்டுமா? இந்த நாட்டு சட்டப்படி விபச்சாரம் குற்றமா கிடையாது. விபச்சாரத்தை தொழிலா நடத்துவதுதான் குற்றம். அதுக்கு தான் போலீஸ்காரன் கேஸ் போடும்போது என்ன செய்வாங்க? அவர் லாட்ஜில் போய் பிடிப்பாங்க. பிடிச்சுட்டு கேஸ் எஃப்ஐஆர் எப்படி எழுதுவாங்க? நாங்கள் போய் கொண்டிருந்தோம், பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு அலங்கரித்துக் கொண்டு போற வார ஆட்களை எல்லாம் வா வா என்று கூப்பிட்டு எழுதுவாங்க. வாசகத்தை என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பாய்ந்து பிடித்து விட்டோம் எழுதுவாங்க. அப்படி எழுதினாலும் கேஸ் நிற்கும். தொழில் பண்ணா தான் நிற்கும். அது 2 ஆம்பளையும் பொம்பளையும் மாட்டுறாங்க, கோர்ட்டு கொண்டு நிப்பா, அதுக்கு ஆம்பளை விட்டுருவாங்க. பாயிண்ட் வழங்குதா? ஆம்பளையோட கொண்டு போனா நாங்க 2 பேரும் சேர்ந்து விரும்பி செஞ்சோன்றுவாங்க. போலீஸ் கேஸ் எழுதும் போது ஆம்பளையும் சேர்த்து பிடிச்சிட்டு போனான்னு வைங்க, தப்பிச்சுக்கிடுவாங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷம் விரும்பி தான் இருந்தோன்றுவாங்க. அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆம்பளை வெட்டி விட்டுவிட்டு பொம்பளை பேர்ல மட்டும் கேஸ போட்டு தொழில் நடத்தினான்னு சொல்லி தான் கேஸ் போட முடியும். ஒரு ஆம்பளை பொம்பளை கை மையமா பிடிச்சு கொண்டு கோர்ட்டு கொண்டு போனா நாங்கள் விரும்பி செஞ்சோம், நாங்கள் மேஜர் அடைஞ்சு விட்டோம், நாங்கள் விரும்பித்தான் இதை செஞ்சோம்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நான் கேட்கிறேன் தெரியுமா, விபச்சாரத்தையும் சின்ன வீடுகளையும் உலகத்துல யாரும் இதுவரைக்கும் ஒழிக்க முடியல. ஒழித்து காட்டிட்டா இந்த ஒண்ணு நல்லா இருக்கேன்னு கேட்கலாம். அப்ப இருக்கிற தீர்வுகள்ல எது நல்லதுன்னு தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர கற்பனை கோட்டை கட்டிட்டு போக கூடாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், அதை நீங்க மறுக்கிறது நல்லது இல்லைங்கிறோம். வணக்கங்க, ராபின் ஆனந்தூர்ல இருந்து வரேன். பேரு ராபின். நான் மதத்தை பத்தி சொல்லிக்க விரும்பல. இஸ்லாம் மதத்தை பத்தி நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சொல்ற முறைப்படி வாழ்ந்தால், அதன் நெறிமுறைகளை கடைபிடித்தால் அவன் இறைவனை அடைகிறான், சொர்க்கத்தை அடைகிறான் சொல்றீங்க. இதே கருத்தை தான் கிறிஸ்துவ மதமும் சொல்லுது, ஒரு இந்து மதமும் சொல்லுது. எந்த ஒரு மதமும் ஒரு கெட்ட செயலை செய்யணும், ஒழுக்கமற்ற முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் மதத்தை மட்டும் விலக்கி இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப பைபிளை படிச்சு நல்லவனா வாழ்ந்து இறந்து போறவனும், பகவத்கீதையை படிச்சு நல்ல முறையில வாழ்ந்து நல்லவனா இறந்து போறவனும் முட்டாளாகி போகிறானா? அவன் நல்ல முறை நெறிமுறையில் வாழலையா? அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டானா? அவன் இறைவனுக்கு நேர்மாக நடக்கின்றானா? இதுதான் எனது கேள்வி. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, அழகான கேள்வி. நன்றி. ராபின்சனா, சரி, சகோதரர் ராபின்சன் அவர்கள், அதுவும் நல்ல அற்புதமான கேள்விதான். ஏன்னா நீங்க வாட்டுக்கு ஒரு இஸ்லாத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கிறீங்க, மற்றதை சொல்லணும்னு கேட்கிறாரு. அது 2 விஷயம் கேட்டிருக்காரு. ஒண்ணு, இஸ்லாத்தை பற்றி மட்டும் சொல்வதற்கு காரணம் எனக்கு அதான் தெரியும், வணங்குதா, அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறோம். உங்களை எது கூப்பிட்டு இருக்கோம்னா இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களை கேளுங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறோம்.
ராபின்சன் அவர்கள் கிறிஸ்துவத்தை பத்தி சொல்வதற்கு நிகழ்ச்சியை வச்சு கூப்பிட்டா நம்ம கேள்வி கேட்கிற நம்மளும் போவோம், நம்ம அதுக்கு தயாரா இருக்கிறோம். அது மாதிரி இந்து சகோதரர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சு நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்கள் கூப்பிட்டால் அதற்கு நம்ம போக தயாரா இருக்கிறோம். அதனால மத்ததை நான் சொல்லாத காரணம் அது நமக்கு தெரியாது, மத்ததை பத்தி எது தெரியாத ஒன்றை தெரியலன்னு ஒத்துக்கணும். மற்றதும் பெருசா ஒண்ணு ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கல. நம்ம இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம், இதுல என்ன இஸ்லாம் என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறீங்க. ஏன் ஒரு சட்டத்தை இப்படி சொல்லுது, இப்படி சொல்றது சரியா அப்படின்னு கேட்கறீங்க. அப்ப இஸ்லாமிய வட்டத்தில் நின்று கொண்டு அதற்குரிய விளக்கத்தை சொல்றேன். அதுல இன்னொரு கேள்வி அவர் கேட்டதுல கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க கடவுள் சொன்னபடி வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்றீங்க, இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா, அதான் கேள்வி. அவருடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, முஸ்லீம் கடவுள் சொன்னபடி அவர் சொர்க்கத்துக்கு போயிருவாரு. ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு, அவரும் கடவுள் சொல்றபடி நடந்தா அவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்லையா? இந்து இருக்கிறாரு, அவர் கடவுள் சொல்றபடி நடந்தா அவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இது கொஞ்சம் ஆழமாக ஒரு சிந்திக்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு கேள்வி. எப்படின்னு கேளுங்களேன். இப்ப கடவுள்னா ஒரு கடவுள்ங்கிறது எல்லாரும் மனசாட்சியும் ஒத்துக்கிட்டு இருக்குது. கடவுள்ங்கிறது ஒருத்தர் தாங்கிறது இப்ப நம்ம மட்டும் புதுசா சொல்லல. ஆதி காலத்துல இருந்தே இந்த ஒரு கடவுள் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது ரொம்ப நீண்ட நெடுங்காலமாகவே நிலை பெற்ற ஒரு தத்துவம் தான். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப கடவுளுக்கு மகனே இல்லை என்று நாங்க சொல்றோம், முஸ்லீம்கள் சொல்றோம். கடவுள்னு சொன்னா கடவுளுக்கு மகன் கிடையாது, கடவுளுக்கு பொண்டாட்டி கிடையாது, கடவுளுக்கு அண்ணன் தம்பி கிடையாது, இப்படி எல்லாம் நாங்க சொல்றோம். இப்ப கிறிஸ்துவ மார்க்கத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கடவுளுக்கு பிள்ளை இருக்குங்கிறாங்க, கடவுளுக்கு மகன் இருக்குங்கிறாங்க. அதாவது இயேசுநாதர் கடவுளுடைய குமாரர்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன பிரச்சனை வருது? ரெண்டு முரண்பட்ட செய்தி. அவர் சொன்னபடி சில விஷயங்கள் ஒத்தது இருக்கலாம். எப்படி குடிக்காதே, திருடாதே, பொய் சொல்லாதே, எல்லா மதமும் சொல்லுது, விபச்சாரம் செய்யாதே, அந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கிற மாதிரி வேற்றுமையான விஷயங்களும் நிறைய இருக்கின்றன. என்ன வேற்றுமை? கடவுள்னா மகனை பேசக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்வதாக நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு மகன் இருக்கிறார் என்று கடவுள் சொன்னதாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். இப்ப ரெண்டு எப்படி சரியா இருக்க முடியும்? ரெண்டும் சரின்னா ஒரு கொள்கை இல்லாத ஆளு. புள்ள இருக்கிற அதுவும் சரிதான், புள்ள இல்ல அதுவும் சரிதான், 5 3 எத்தனை 8 அதுவும் சரிதான், 5 3 எத்தனை 4 அதுவும் சரிதான் சொல்ல முடியுமா? ஒண்ணுதான் சரியா இருக்கணும். முரணான ரெண்டு விஷயங்களில் ஒன்றுதான் சரின்னு சொல்லணும், ஒன்று தவறுன்னு சொல்லணும். அப்படித்தான் ஒரு கொள்கை பிடிப்புல இருக்கணும். நான் அதிமுக கார்டையும் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறேன், திமுக கார்டையும் வாங்கி வச்சுக்கிறோம்னு சொல்லக்கூடாது. ஒரு கார்டு தான் ஒரு நேரத்தில் இருக்கணும். இதுலயே இருக்கணும்னு சொன்னா அப்ப கொள்கை கோட்பாடுக்கு எப்படி? அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டா, அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரமே கடவுளுடைய குமாரன் என்று நம்பினால், குமாரன் என்று நம்பாத நாங்கள் யார்? அவங்க பார்வையில சரியான வழியில போகலன்னு அர்த்தம். அப்ப நம்மளும் தெளிவா சொல்ல வேண்டியதானே, குமாரன் இல்லைன்னு நாங்க சொல்றோம், குமாரன் நீங்க சொல்றீங்க, குமாரன் கடவுள் குமாரன் வச்சா தப்பான கொள்கை. அது ஒரு கொள்கை தப்புன்னு சொல்லும் பொழுது தப்புல போறவங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? அப்படி அதே மாதிரி கடவுள் தூங்க மாட்டாரு, கடவுள் நோய் வராது, கடவுளுக்கு பசிக்காது, கடவுள் தாம்பத்தியில் ஈடுபட மாட்டாரு, இப்படின்னு நம்ம தேவைப்பட மாட்டாரு சொல்றோம். இன்னும் இந்து சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடவுள் தூங்குற மாதிரி நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரம் நம்ம நம்பிக்கை தப்பு, நம்ம நம்பிக்கை பிரகாரம் அவங்க நம்பிக்கை தப்பு. நம்ம முஸ்லீம் நம்பிக்கை என்ன சொல்றோம்? கடவுள் தூங்க மாட்டாருங்கிறோம். இந்து நம்பிக்கை என்ன சொல்றது? தூங்குவாருங்கிறாங்க. தூங்குவார் என்பதும் தூங்க மாட்டார் என்பது ரெண்டு எப்படி ஒண்ணாக முடியும்? தூங்க மாட்டார் என்று நாங்க சொல்றது உங்க பார்வை தப்பு தானே? என்னங்க தூங்க மாட்டாருங்கிறீங்க? நான் கடவுளை எழுப்புறதுக்காக சுப்ரபாதம் படிக்கிறோம், நீங்க கடவுள் தூங்க மாட்டாருங்கிறீங்க. திருப்பார் கடல்ல பள்ளி கொண்டாருன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணான்னு படிக்கிறாரு ஜெயஸ்தாஸ். அதை வச்சுட்டு வந்துறீங்க, வேற எப்படி ஆய்வு பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது. அப்ப திருப்பார் கடல்ல பள்ளி கொண்டாருன்னு சொல்றோம் நாங்க, நீங்க அதெல்லாம் கிடையாதுங்கிறீங்கன்னு நீங்க கேட்பீங்கல்ல. அப்ப முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். ஒவ்வொருவரும் இதுதான் சரி அது தவறு என்ற அடிப்படையில் தான் இருக்கிறோம், மறைக்கிறோம், நடிக்க கூடாது. என்னுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் தூங்குறாருங்கிறது தப்பு, கடவுள் தூங்குறார் என்று நம்புவருடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் தூங்க மாட்டார் என்று நான் சொல்வது தப்பு. இதுதான் உண்மை. இதை மறைச்சுக்கிட்டு நடிச்சோம்னா நம்ம ஒரு கொள்கையில் இல்லைன்னு அர்த்தம். இது யதார்த்தம். அப்படிங்கும் போது அவரவர் கொள்கையில் நின்றுதான் அதை முடிவு செய்வாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மூனை விட்டு வெளியே நின்று கொண்டு எது சரியா இருக்குன்னு தனி ஆய்வு பண்ணுங்க. நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே நின்றுக்கிறங்க, கிறிஸ்துவத்தை விட்டு வெளியே போய்க்கிறங்க, இந்து மதத்திலிருந்து வெளியே போயிருங்க. வெளியே நின்று கொண்டு தூங்குறது சரியா தூங்காது சரியா, ஒன்னு சரியா பலது சரியா, பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறது சரியா இல்லாம இருக்கு, அப்படி ஆய்வு பண்ணுங்க.
எது சரியா அதன் பக்கம் போய்க்கிறங்க. அப்படி செய்யணுமே தவிர இப்ப சில ஒற்றுமைகள் இருக்கனால பல வேற்றுமைகள் மறந்துடக்கூடாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுக்கு மகன் என்று கற்பித்தவர்களை கடவுள் கோபப்படுவார் இஸ்லாம் சொல்லுது. கடவுளுக்கு புள்ள குட்டிகள் இருக்குன்னு யாராவது சொன்னால் அவர்கள் மேல கடவுள் கோபப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த நம்பிக்கை அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அவர் அது மோட்சத்தில் கிடைக்காதுன்னு சொல்லணும், உடைச்சுறாங்க. அவர்கள் நம்பிக்கை பிரகாரம் நம்ம கொள்கை மோட்சம் தராதுமாங்க. இதான் யதார்த்தம். நடிக்கிறதுக்கு வேற வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், நடிக்க கூடாது. ஆதாம் ஏவாள் இருவர் எனில் மக்களிடையே 8 வகையான ரத்தங்கள் உருவானது எப்படி? சொல்லுமேடு. அதாவது ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து பிறந்தார்கள் என்று சொன்னால் ஏன் ரத்தம் குரூப் மாறுகிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தம்பி அழகான கேள்வி கேட்டிருக்காரு. ஆதாம் ஏவாள் ஒரு ஜோடி தான் இருந்தாங்க, ஒரு ஜோடிக்கு பிறந்த இருந்தாங்கன்னா ரத்த குரூப் ஏன் மாறுது? இதான் கேள்வி. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனார், அவங்களுக்கு நான் பிறக்கிறேன். ஏன் தாய் தகப்பன் ரத்தம் தான் எனக்கு இருக்குமா? இருக்காது. இல்லைங்கிறது அவருக்கு பிறக்கலன்னு ஆயிருமா? ஆவாது. அப்போ தாய் தந்தைக்கு பிறந்தால் ரத்த குரூப் வர்ற கண்ணால் நீங்க பாக்குறீங்களே. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அவங்க என்ன நினைச்சு கேட்கிறாருன்னா, தாய்க்கு தகப்பனுக்கு இருந்த அந்த குரூப் தான் பிள்ளைக்கு இருக்கணுங்கிற தத்துவத்தில் கேட்கிறாரு. அப்படி கிடையாது. தாயும் தந்தையும் சேரும்போது ஆணு பெண்ணு 2 பேர் சேர்றாங்க, 2 சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது 3வது 1வது உருவாகும். அந்த 3வதுல இருந்து பிளந்து இன்னொன்னு வந்து 4வது உண்டாகும். ரத்த குரூப்புகள் அதிகமாக காரணம் பலவிதமான மிக்சிங் நடக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான குரூப்புகள் உண்டாகி போயிடும். பால் இருக்குது, சீனி இருக்குது, தேயிலை இருக்குது. மிக்சிங் பண்றதை பொறுத்து அதுக்கு பேர் மாறும். இப்படி பண்ணா இது காப்பி, இப்படி பண்ணா இது டீ, இது வந்து மில்க் டீ, இது பால் இல்லாத டீ மாறிக்கிறோம். அந்த மாதிரி ஆணும் பெண்ணுல இருந்து மிக்ஸ் ஆகுது. ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் கலந்து ஒரு உயிராக உண்டாகும் பொழுது அதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிறோம், இதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 3வது ஒரு சைஸ் தான் உண்டாக்கும். இது ஆதாம் ஏவாளுக்கு போக வேணாம். ஏன் தாய் தகப்பனுக்கு எனக்கும் வச்சால வருமே. உங்க தாயுடைய குரூப் என்னன்னு பாத்துக்கிறங்க, உங்க தகப்பனுடைய குரூப் என்னன்னு பாத்துக்கிறங்க, உங்க குரூப்பையும் பாருங்க, மாறுபட்டு தானே இருக்குது. ரத்த குரூப் மாறுபடுது என்பது வந்து ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தால் மாறாதுங்கிற தவறான நம்பிக்கையில் ஒரு கேட்டிருக்காரு. அறிவியல் படி அப்படி இருக்கின்ற அவசியம் கிடையாது, இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஐயா, என்னுடைய பெயர் மணிவண்ணன். அதோ அம்மா வழக்குரைஞரை ஒட்டிய ஒரு கேள்வி. உங்க இஸ்லாத்துல பெண்ணடிமையே இல்ல, பெண்ணுக்கு நாங்கள் வந்து உரிமை கொடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி இவ்வளவு நாளி நீங்க அதை விளக்கமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அதோ பக்கத்துல கையிலேயே குரான் வச்சுக்கிட்டு இருக்கேன். குரான்ல வந்து பக்கம் 81 அத்தியாயம் 4 வசனம் 15, 16 அதுல ஒரு சமாச்சாரம் சொல்றாரு. ஒழுக்கக்கேடான பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறாருன்னா, மரணிக்கும் தருவாயில் வரையில் தடை செய்கின்றார். தடைன்றது வந்து ஒரு தப்பான ஒரு சமாச்சாரம். தடை வந்து வன்முறையை புகுத்துறாரு. அதுலயே என்ன சொல்றாருன்னா, அடுத்தது என்ன சொல்றாரு, பக்கம் 84 பாகம் 5 வசனம் 34 பெண்ணை விட ஆண்களை மேன்மையாக படைத்தேன் அப்படின்றார். எவ்வளவு ஒரு முரண்பட்ட கருத்து பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அதுலயே வந்து ஒழுக்கக்கேடான ஆணை பற்றி சொல்லும் போது 2 ஆண்கள் தவறு செய்வார்களானால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து விட்டுடு அப்படிங்கிறார். இது எந்த விதத்துல ஐயா நியாயம்? அது பெண்களை இழிவுபடுத்தல நீங்க சொல்றது எப்படிங்க நியாயமாகும்? பெண்களை இழிவுபடுத்தலன்னு சொல்றது எப்படி நியாயமாகும்? 3வது சொன்ன விளங்கல. அதாவது ஆண்களை விட 2 ஆண்கள் தவறு செய்வார்களானால் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களை விட்டுவிடு அப்படின்னு சொல்லுது. ஏதோன்னு கேக்குறீங்களா? இதோ இருக்கு ஆதாரம், இதோ இருக்கு. அதாவது எடுத்துக்கோங்க, 2 ஆண்கள் தவறு செய்வது. சரி, மத்ததுக்கு நான் சொல்றேன். அது எடுத்து விடு. 2 ஆண்கள் தவறு செஞ்சா விட்டுருங்க, அதை மட்டும் எடுத்து கொடுங்க. மத்தெல்லாம் நீங்க சொல்றது இருக்குது, நான் சொல்றேன் வழக்கம். அவ்வளவுதான கேள்வி? நீங்க எடுங்க. இது ஒட்டி கேள்வி, நிறைய ஒட்டிய கேள்வி இருக்கு. சரி, உங்களில் ஆண்களில் இருந்து இருவர் அதனை மானக்கேடான செய்துவிட்டால் அவ்விருவரையும் நீங்கள் ஏசி பேசி நோவினை செய்யுங்கள். அவ்விருவரும் தௌவானா மன்னிப்புன்ற வார்த்தை. இருவரும் திருந்து விட்டால் அவ்விருவரையும் நீங்கள் துன்புறுத்தாமல் விட்டு விடுங்கள். என்னங்க நியாயம்? அடுத்தது பாருங்க, அது முன்னாடி பாருங்க. உங்களுடைய பெண்களில் மானக்கேடானதை செய்தவர்கள் அவர்கள் மீது உங்களிலிருந்து 4 நபரை சாட்சியாக கொண்டு வாருங்கள். அவ்வாறு அவர்கள் சாட்சி கூறினால் அவர்கள் மரணம் முடிவாகும் வரையில் அவர்களை வீடுகளில் தடுத்து. என்னங்க இதை நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு பாருங்க. இப்ப பெண்கள் விஷயத்துல அந்த தப்பு செஞ்ச பெண்களை தடுத்து வைக்கணும்னு சொல்லி வருதுங்கிறார்ல, அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு பெண் மீது பழி சுமத்துறதா இருந்தா, விபச்சாரம் செய்ததாக
பழி சுமத்துறதா இருந்தால் 4 சாட்சிகளை கொண்டு வரணுமா? எப்படி கொண்டு வரணும்? ஒரு சாட்சி பத்தாது, 2 சாட்சி பத்தாது, 4 சாட்சி எப்படி இருக்கணும்னா தப்பு செய்யறத பார்த்திருக்கணும். 2 பேரும் சேர்ந்து தோல்ல கை போட்டு போனாங்கன்னு சொன்னா தண்டனை கொடுக்க முடியாது. தப்பு செய்யறத கண்ணு முன்னாடி பார்த்திருக்கணும். அவர் சொன்ன வசனத்தில் இருக்குது. இப்படி தப்பு செய்த பெண்கள் தப்பு செய்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களை தடுத்து வையுங்கள். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா அவர்களுக்கு இன்னொரு வழியை அல்லாஹ் காட்டுவான், அது வரைக்கும் தடுத்து வையுங்கள் அந்த வசனத்தில் இருக்குது. அதாவது தண்டனை எதுவும் கொடுக்காம தடுத்து வையுங்கள், அவர் வீடுகளில் தடுத்து வையுங்கள், இன்னொரு தண்டனையை இறைவன் விரைவில் வழங்க இருக்கிறான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அதுக்கப்புறமேலு நபிகள் நாயகம் அவர்களுக்கு என்ன தண்டனைங்கிற சட்டம் வருது. எப்படி வருது? அதுல அந்த அவர் சொன்ன வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா இது தண்டனை இல்ல, இத பெண்டிங்ல வைங்க, அடுத்து விரைவில் இறைவன் ஒரு வழியை ஏற்படுத்துவான் அப்படின்னு வருது. இதுக்கு அப்புறம் வழி வருது, சட்டம் வருது. அந்த சட்டம் எப்படி வருது தெரியுமா? அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்த ஆண்களானாலும் பெண்களானாலும், பொம்பளை விஷயம் தான் வருது, பெண்டிங்ல நிறுத்தி வைக்க சொல்லி இப்போதைக்கு தண்டனை இல்ல, நிறுத்தி வையுங்கள், தண்டனை பிறகு வரும்னு சொல்லிட்டு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தண்டனை என்ன தெரியுமா? பொம்பளைக்கு மட்டும் இல்ல, விபச்சாரம் செய்த ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை 100 கசையடி அடியுங்கள். விபச்சாரம் செய்யற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி நிறுத்தி வைத்து 100 கசையடி சவுக்கால் அடிக்கணும். ஆம்பளை பொம்பளை 2 பேரையும். பெண்ணுக்கு கற்பு, ஆணுக்கு கற்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் எல்லாரும். இப்ப பாரதியார் சொன்னது நம்ம புரட்சின்னு சொன்னோம். கற்பு நெறி என்று எடுத்துக்கொண்டால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்டாரு. இவர் இப்ப சொன்னதை நம்ம புரட்சின்னு சொன்னோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புளை தப்பு செஞ்சாலும் தப்பு தான், பொம்புளை தப்பு செஞ்சாலும் தப்பு தான். ஆம்புளைக்கு அதே 100 கசையடி தான், பொம்புளைக்கு அதே 100 கசையடி தான். பொம்புளை தானேன்னு சொல்லி சட்டத்திலிருந்து சலுகையும் கொடுக்கப்படாது, ஆம்புளை தானேன்னு சொல்லி அவனை விட்டுறவும் மாட்டோம். அப்படின்னு சொல்லி விபச்சாரம் செய்கிற குற்றத்திற்கு பிறகு தண்டனை வரும் சொல்லிட்டு பிறகு தண்டனை வருது. அது அந்த வசனத்துடைய வாசகமே என்ன சொல்லுதுன்னா அவ் எஜால் அல்லாஹு லஹுன்ன சபீலா, இறைவன் அவர்களுக்கு இன்னொரு வழியை பிறகு காட்டுவான் அப்படின்னு தான் வருது. இது நீங்க கவனிச்சுக்கணும். அதனால பெண்ணுரிமையை பாதுகாக்கிறதுல இஸ்லாம் ஒரே மாதிரியா தான் பாக்குது. இன்னும் சொல்றேன் கேளுங்க, ஒரு பெண் மீது ஆம்பளை மீது சொன்ன சட்டம் கிடையாதான். ஒரு ஆம்பளை விபச்சாரம் செஞ்சுட்டான்னு ஒருத்தன் சொல்றான், சொன்னான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கிடையாது. பொம்பளை மேல ஒரு கற்பு பழி சொன்னான்னு சொன்னா அதுக்கு 80 கசையடியாம். விபச்சாரத்துக்கு ஈக்குவலாக நெருக்கி வருது பாருங்க. சூரத்து நூர் பிரகாசம் ஒளி என்ற ஒரு அத்தியாயம் இருக்குது, அதுல வருது வல்லதீன எர்மூனல் முஹ்சனாத், ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது யாராவது பழி சுமத்துவார்களே ஆனால் 4 சாட்சிகளுக்கு குறைவாக 3 பேர் சொன்னார்களே ஆனால் 3 பேருக்கு 80 கசையடி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படி மேல நிக்குது பெண்களுடைய இதுக்கு. ஆம்பளை மேல இப்படி சொன்னா அவங்களுக்கு கசையடி கிடையாது. செஞ்ச தப்புல 2 பேருக்கு சமம். பழி சுமத்துறதுல ஆண் மீது பழி சுமத்தினால் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, இந்த 80 இல்ல. பொம்பளை மேல பழி சுமத்தினா 80 அடி அப்படின்னு சொன்னா பெண்களுடைய உரிமையை கூடுதலாகத்தான் அது பேணுது. அடுத்து சகோதரர் சொன்னாரு, பெண்களை விட ஆண்களை சிறப்பாக்கி இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இருக்குது குர்ஆன்ல, அவர் சொன்ன வசனம் குர்ஆன்ல இருக்குது. அதுல என்ன இருக்குது? அதுலயே பின்னாடி காரணம் வருது. அவர் பாதி படிச்சிருக்கிறாரு. அந்த குர்ஆன் வசனத்திலேயே ஒரு பாதி அவர் சொல்றாரு. எப்படி வருதுன்னு கேட்டா, பெண்களை விட ஆண்களை இறைவன் சிறப்பித்திருக்கிறான் என்று சொன்னால் 2 காரணங்கள். அந்த காரணம் இருந்தா தான் உனக்கு அந்த சிறப்பு. என்ன 2 காரணம்? பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுக்காக செலவு செய்கிறார்கள். இவன் உழைச்சி இவன் சம்பாரிச்சு இவன் சோறு போடுற நிலையில இருந்தால் கொடுக்கிறவன் கொஞ்சம் வசந்தவன் தான் பொதுவா எல்லா நேரத்திலையும். பொருளாதாரத்தை அவங்க தன்னிறைவா இருந்தார்களே ஆனால் அந்த சிறப்பு அவனுக்கு இல்ல. இஸ்லாம் எதனால இருக்குன்னு சொன்னா, பெண்ணு எந்த சம்பாத்தியம் சம்பாதிக்காம இருக்கும் பொழுது நீ அவர்களை பேணினால், அவர்களுக்கு உணவு கொடுத்தால், உடை கொடுத்தால், அவர்களுடைய நியாயமான தேவைகளை நீ நிறைவு செய்தால் அதனால் உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. உயர்வுன்னு மொட்டையா சொல்லாம விமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், பொருளாதாரத்தை செலவு செஞ்சதனால தாண்டா உனக்கு அந்த உயர்வு வருதுன்னு சொல்றான் இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு பொம்புளைட்ட வாங்கி இவன் வாங்கி தின்றான்னா அந்த உயர்வு அவளுக்கு போயிருப்ப. ஒரு காரணத்தோட உயர்வு சொன்னோம்னு சொன்னா அதை நீங்க காரணம் இல்லாட்டி அடிபட்டு போயிடும். இதை விளங்கிக்கிறணும். 2வது காரணம் என்னன்னு கேட்டா, உடற்கூறு ரீதியான காரணம் சொல்றான்.
உடற்கூறு ரீதியாகவே வலிமை என்ற விஷயத்துல இவங்கிட்ட கொஞ்சம் கூட இருக்குது. இது நீங்க மறுக்க முடியாது. பொம்பளை எல்லாம் கராத்த படிக்கிறான்னு சொல்லக்கூடாது. கராத்த படிக்கிற ஒரு பொம்பளை கராத்த படிக்காத ஆம்பளை தான் அடிக்க முடியும். ஆம்பளையும் கராத்த படிச்சுட்டு அடிக்க முடியாது. அது நீங்க எப்படி விளங்கிக்கணும்னா உடற்கூறு ரீதியாக அந்த வலிமையை யாரும் மறுக்க முடியாது. 100 கிலோ இப்படி தோல் வச்சுக்கிட்டு போய் மூட்டை ஏற்றுவான், 200 மூட்டை ஒரு நாளைக்கு இறக்குவான் லாரில. அப்படி ஒரு பெண்ணுக்கு முடியாது. விதிவிலக்கம் லட்சத்துல, ஆயிரத்துல, கோடியில ஒண்ணு காட்டக்கூடாது. இந்த ஈக்குவலா காட்டணும். இதுக்கு அளவுல காட்டணும். இது பாதி அளவுக்காக காட்டணும். உடல் வலிமையில அவர்களை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான். இதுன்னு சயின்ஸ்ல, அறிவியல்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டது தானே. உடல் வலிமையில் மேம்பட்டு இருக்கிறான். இது முடிஞ்சு. உடல் வலிமையில் மேம்பட்டு இருக்கிறான். பொருள் செலவு செய்யறதுனால சிறந்தவனா இருக்கிறான். அவ்வளவுதான். அடுத்தது ஒட்டி ஒரு சமாச்சாரம். இப்போ இல்லைங்க, ஒட்டின கேள்வி. ஒட்டி அவரை பெரிய தந்திரம் படிச்சுக்கிட்டாரு. சொல்லுங்க. ஒண்ணுக்குள் பலது. ஒட்டின கேள்வி. சரி. அடுத்தது வந்து பெண்ணுக்கு நாங்க எதுவுமே கொடுமை செய்யறது இல்ல, அவ்வளவு உரிமை கொடுக்கிறோம் சொல்றோம். சமீபத்துல வந்த பத்திரிகை விண்ணாயகன் ஒரு பத்திரிகை வந்திருக்கு. இதோ வந்திருக்கு. இந்திரா பார்த்தசாரதி எம்ஐஆரை கொண்டு ஏற்றப்பட அந்த வரக்கூடிய ஒரு மாதம் இருமுறை ஒரு பத்திரிகை. அதுல ஒரு சமாச்சாரம் இங்க பாருங்க. ஜனவரி 26ஆம் தேதி ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கு. வரதட்சணை கொடுமையால ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஒரு இளம் தாய் கொல்லப்பட்டிருக்கிறாள். 19 வயதான இளம் தாய் கொல்லப்பட்டிருக்கிறாள். அவருடைய பெயர் வந்து திருவிக்கா நகரை சேர்ந்த முகமது அன்வர்னு சொல்லி சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தகப்பனுடைய மகளவா. அந்த அம்மா வந்து அந்த பெண், அவருடைய பெண்ணை என்ன பண்ணிருக்காங்கன்னா வரதட்சணை கொடுமையால இங்க இறந்திருக்காரு. இந்த இடத்துல இறந்திருக்காரு. வரதட்சணையே நாங்க வாங்கறதை எதிர்க்கிறோம், மகர் இல்ல, மகர் கொடுத்து நாங்க கல்யாணம் பண்றோம் அப்படின்ற. இதோ இந்த இடத்துல நான் கேள்வி கேட்கிறேன். இத்தனை பேர்கள் இங்கெல்லாம் இருக்காங்க, இவ்வளவு இஸ்லாமிய சமுதாய மக்கள் அங்க இருக்காங்க. இத்தனை சமுதாய மக்களும் இம்மாதிரியான கொடுமைகளை ஒப்புக்கொள்ளாமல் இனிமேல் நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம், நாங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம் சொல்ல தயாரா இருக்காங்களா? தயாரா இருக்கிற மாதிரி இவங்க எல்லாம் நடந்துப்பாங்களான்னு நான் இந்த இடத்த பார்த்து கேட்கிறேன். வரதட்சணைங்கிறது அது ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேளுங்களேன், இஸ்லாத்துல இல்லைன்னு அவர் தெரிஞ்சிருக்காரு. முஸ்லீம்கள் செய்யறாங்கிறத சொல்றாரு. இஸ்லாம் வந்து வரதட்சணை எப்படி சொல்லுதுன்னா ஆம்புளைய கொடுக்க சொல்லுது இஸ்லாம். அது எப்படி கொடுக்க சொல்லுது? முஸ்லீம்களுக்கு கொடுக்கறது இல்ல. அதை நாங்க ஒத்துக்குருவோம். கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம், புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்காக இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக வேண்டி அருவாள் வெட்டெல்லாம் வாங்கி இருக்கிறோம். நான் என்னுடைய திருமணத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடியே வரதட்சணை வாங்கல, என் குடும்பத்துக்கு வாங்கல, என் சொந்த பந்தத்துக்கு வாங்கல. வரதட்சணை வாங்குற எந்த திருமணத்திலையும் நான் இதுவரைக்கும் கலந்து கொண்டது இல்ல. எவ்வளவு நெருக்கமான நட்பு சொந்தமா இருந்தாலும் இதுவரைக்கும் போனது கிடையாது. அதுக்கு இயக்கமே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 5000க்கு மேற்பட்ட வரதட்சணை இல்லாத திருமணங்கள் எங்களுடைய முயற்சியில நடத்தி காட்டிருக்கிறோம். அது ஒரு விஷயம். இஸ்லாத்துல இல்ல. இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி இப்ப நான் கேட்க போறேன். இந்த சபையில கேட்பது வந்து அல்லாஹ்வை முன்னிறுத்தி இப்படி கேட்பதற்கெல்லாம் காரணமா நீங்க நடக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் உணர்ந்து இறைவன் கேள்வி கேட்பாங்கிறத பயந்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் ஆண்களாகிய நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம், பெண்களாகிய நாங்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட வரதட்சணை வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம் என்று சொல்லி உறுதிமொழி எடுக்கும் விதமாக கொஞ்சம் கைகளை தூக்கி காட்டுங்க. அதான் அதுக்கு பதில். இதை செஞ்சு காட்டணும். முஸ்லிமான ஆண்பன் செஞ்சு காட்டணும். எல்லாரும் செஞ்சு காட்டணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் செய்ய முடியும். செஞ்சு காட்டுவாங்க. மணிவண்ணன் அவர்களுக்கு பெரிய நன்றி. எதுக்கு நன்றின்னு கேட்டா ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தத்துக்கு காரணமா இருந்திருக்கிறீங்க. சரி. பெயர் மனோகரன். ஏற்றத்தாழ்வை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? இல்லையெனில் தானம் தர்மம் செய்ய இஸ்லாம் ஏன் அங்கீகரிக்கிறது? ஏற்றத்தாழ்வை இஸ்லாம் அனுமதிக்கிறதா? அவர் கேட்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வை. ஏன் தர்மம் செய்ய சொல்லுதுன்னு கேட்கிறாரு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்தா தானே தர்மம் செய்யணும். அப்ப ஏற்றத்தாழ்வை தர்மம் செய்யன்னு சொல்லும் பொழுது ஒருத்தன் கொடுக்கிறவன் ஒருத்தன் வாங்குறவன் வந்துடுறான். அப்ப ஏற்றத்தாழ்வை இஸ்லாம் வந்து அங்கீகரிக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கிறாரு. அங்கீகரிக்குதான்னா அங்கீகரிக்கதான் செய்யுது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாம் அங்கீகரிக்கத்தான் செய்கிறது. பகுத்தறிவு உள்ள யாரா இருந்தாலும் அங்கீகரிச்சு தான் ஆகணும். நீங்க விளங்கிக்கிறணும். சகோதரர் மனோகரன் அவர்கள் விரும்புற மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு வைங்க. இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு 5 ஏக்கரு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் 5 ஏக்கரு, எனக்கும் ஒரு அரண்மனை, உங்க எல்லாருக்கும் ஒரு அரண்மனை இருக்குன்னு வைங்க. நான் எங்க வீட்டு 5 ஏக்கர்ல அறுக்கணும். இப்ப உங்களை வந்து கூப்பிடுவேன். அட போடா, நான் என்ன உனக்கு இருக்கிறது? என் வீட்டு 5 ஏக்கருக்கு நானே முதலாளியா இருக்கிறேன் அப்படின்னு கேட்போமா இல்லையா? இந்த பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள்னாலதான் உலகம் இயங்குகிறது. நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்க முடியும். சார்ந்து நிக்கல. ஒரு மருத்துவர் இருக்காரு, அவர் ஏன் டாக்டர் தொழில் பார்க்கிறாரு? சாப்பிடணுங்கிறது தான். அவருக்கு எல்லாம் சமமா இருக்குன்னு வைங்க, அட போட நான் ஏன் உனக்கு ஊசி குத்தனு, அசிங்கமான இடத்துல நான் எது கைய போடணும் போடா சொல்லிடுவாரு இல்லையா? அப்ப அவர் அந்த வேலையை செய்யறாரு. ஒரு வழக்குரைஞர் இருக்காரு, ஏன் வழக்கு பார்க்கிறாரு? சம்பாதிக்கிறதுக்கு தான். அப்ப பொருளாதாரத்தினுடைய அந்த பேலன்ஸ் தான், இப்படி உழைச்சா அதிகமா சம்பாதிக்கலாம், தேடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு மனிதனை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருது, உலகம் இயங்குறது காரணமா இருக்குது. இப்ப எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை வேண்டும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். எல்லாரும் எல்லாமும் பெற முடியாது. பெறலாம்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள்லாம் என்னாச்சு? அடிபட்டு போச்சு. எல்லாரும் என்ன செய்யல? எல்லாமும் பெறவே இல்லை. இப்ப என்ன உதாரணத்துக்கு அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் காம்ரேடுகள் இருந்தா வருத்தப்பட்டு கூடாது. நான் நடைமுறையை தான் சொல்றேன். என்ன சொல்றேன்? இப்ப மனிதனுடைய முதலாளி இருக்கக்கூடாது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சமமாக்குவோம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த இரும்பு திரை போட்ட நாடுகள்லாம் உருவானுச்சு. சீனா, ரஷ்யாவெல்லாம் உருவானுச்சு. அங்க என்ன நடப்பு? எஜமான் மாறினார்களா அல்ல ஏற்றத்தாழ்வு ஒளிஞ்சிச்சா? முதலாளி மாறி இருக்கிற அவ்வளவுதான். வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி முதலாளியா இருந்தவனை விட்டுவிட்டு பொலிட் பீரோலாம் முதலாளியா போயிட்டான். இப்ப கோர்பசியா இருந்தார அவருக்கு இருக்கிற அதே ஊடுதான் தெருப்பு இருக்கிறவனுக்கு இருக்குமா? இருக்காது. இப்ப எல்சின் இருக்கிறார அதை விட்டுருவோம், அங்க போவோம் சீனாவுக்கு. என்ன கம்யூனிஸ்ட் போயிடுச்ச, சீனாவுக்கு போவோம். சீனாவுடைய அதிபருக்கு என்ன வசதியோ அதுதான் அந்த ஊர்ல உள்ள தோட்டிக்கு இருக்குமா? இருக்காது. ஏற்றத்தாழ்வு இருக்கும். இவர் திங்கிறத அவர் திம்பாரா? அங்க உள்ள பொலிட்பீர மாவட்ட வட்ட பொலிட்பீரக்குள்ள இருப்பாங்களே, அவங்களுக்கும் இந்த சாதாரண மக்களுக்கும் ஒரே மாதிரியா? இல்ல. முதலாளி மாறுறான். என்ன முதலாளி? அவன் உழைச்சி சம்பாதிச்சு முதலாளியா வந்து விட்டுவிட்டு இப்ப அந்த சித்தாந்தத்தை எடுத்து சொன்னவர்கள் முதலாளியா போயிடுறாங்க. பொலிட்பீரோக்களுக்கு தனியான கார்கள், தனியான வசதிகள், தனியான சலுகைகள், தனியான வாய்ப்புகள், சாதாரண மக்களுக்கு தனி. இதான் உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் எல்லாம் ஒன்றுவாங்க. உங்களை மாதிரி 1000 பேர் பண்ற ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு முதலாளி இருப்பான். அதான் அங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில ஒரு பொலிட்பீரோ முதலாளி நிற்பார். ஆக இந்த முதலாளித்துவம் என்பதை மேலே கீழங்கிறத ஒரு காலத்திலையும் யாராலையும் ஒழிக்க முடியாது. ஒழிச்சா உலகம் இயங்காது. எந்த ஒரு காலகட்டத்திலாவது எல்லாரும் சமமா இருந்தான்னு காட்டணும். ஒரு சித்தாந்த கரெக்ட்னு சொல்றதா இருந்தா இன்னைக்கு வேண்டியது இல்ல, நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லல. எந்த ஒரு காலகட்டத்திலாவது அது பிராக்டிகலுக்கு வந்துச்சு, நடைமுறைக்கு வந்துச்சுன்னு காட்டணும். இன்னும் சொல்ல போனா இந்த சித்தாந்தம் தான் ரஷ்யாவை வல்லரசா இருந்துச்சு ஒரு காலத்துல, அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு. அதுக்கு முந்தி மேல அமெரிக்காவுக்கு மேல இருந்துச்சு. என்னாச்சு? உழைச்சாலதான் சம்பளம், உழைக்காட்டாலதான் சம்பளம், படுத்துங்கனாலதான் சம்பளம், வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்ல, தேவைக்கு தகுந்த சம்பளம். அவன் பாட்டு சும்மா உட்காந்துட்டுப்பான், உழைக்க மாட்டான். உற்பத்தி குறையும். 100 பேர் வேலை செய்யறான், வேலைக்கு தகுந்த மாதிரி கூலினா ஒழுங்கா வேலை பார்ப்பான். நீ செய்யறியோ செய்யலையோ தொலைஞ்சு போனதுக்கு சம்பளம் இவ்வளவுதான் போ. அவன் ஏன் வேலை செய்யறான்? பார்க்கும் போது வேலை செய்வான், பார்க்காட்டி வேலை செய்ய மாட்டான். கண்காணிக்கும் போது வேலை செய்வான். அதே நேரத்தில் வந்து வேலை செஞ்சா தான் கூலி கிடைக்கும்னா உற்பத்தி அதிகமாகுமா இல்லையா? ஒருவனுடைய உழைக்கிற தன்மையை குறைச்சி பொருளாதாரத்தில் நாசமா போய் இன்றைக்கு உலக நாடுகள் பூரா பெண்களை போகப் பொருளாக சப்ளை செய்யக்கூடிய நாடுங்கிற அளவுல ரஷ்யா மாறி போச்சு. தாய்லாந்து தள்ளிட்டு ரஷ்யா முன்னுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அவ்வளவு வறுமை, அவ்வளவு பொருளாதார நெருக்கடி. அதனால இது சாத்தியம் இல்லாத ஒரு தத்துவம். இஸ்லாம் வந்து ஒத்துக்கிறது. ஒரு பக்கம் திறமை உள்ள, நம்ம கேட்கிறோம், இயற்கையா பாக்குறோம், திறமை உள்ளவன் ஒரு பக்கம் இருக்கிறான், திறமை இல்லாதவன் இருக்கிறான், வலிமையான உடல் வலிமையானவன் இருக்கிறான், வலிமை குறைஞ்சவன் இருக்கிறான், அழகானவன் இருக்கிறான், அழகு இல்லாதவன் இருக்கிறான். இதெல்லாம் வச்சுதான் அந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கும். அதனால அதை வந்து நீங்க ஒழிச்சிட முடியாது. முதலில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இஸ்லாமிய சகோதரர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடன் ஆசிக்கின்றேன். என்னுடைய பெயர் சூசைராஜ், பூந்தமல்லி குருகுலத்தில் இருந்து வருகிறேன். நீங்கள் தங்களுடைய நபிகள் நாயகத்தின் பற்றிய அறிமுக உரையில் சொல்லும் பொழுது கூறினீர்கள், அவர் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை கடைபிடித்தார் என்று. அத்தகைய எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்தாலும் அவர் இறந்த பிறகு தன்னிடத்தில் இருந்த ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தையும் 100 ஆடுகள் கொண்ட ஆட்டு மந்தையையும் பொது உடைமையாக்கி விட்டு சென்றார். தன்னுடைய வாரிசுகளுக்கு சென்று சேரக்கூடிய அளவிற்கு எதுவும் செய்யவில்லை என்று. இதற்கு உங்களுடைய குரானில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா? அப்படி இருந்தாலும் இஸ்லாமிய சகோதரர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறதா? அப்படி நீங்கள் கடைபிடித்தால் இன்றுள்ள உங்களுடைய வாரிசுகளின் நிலை என்ன?
ஆதலால் அவர் இவ்வாறு செய்தது தவறு என நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மத குருவாகிய உங்களின் கருத்து என்ன? விளக்கம் தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அதாவது நல்ல கேள்வி கேட்கிறாருங்க. ஒரு நபிகள் நாயகம் ஒரு நல்ல ஒரு புரட்சிகரமான ஆளா இருந்தா அவர் புள்ள குட்டியெல்லாம் அம்புன்னு விட்டுவிட்டு எல்லாத்தையும் பொது உடைமையாக்கிட்டு போனாரு, அது சரியான செயல் இல்லைன்னு கேட்கிறார் சகோதரர். இது ஒரு நல்ல கேள்விதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகோதரர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படித்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? அவங்களுடைய தோழர் ஒருத்தர், அவருடைய பேர் சஅத், அவருடைய பேர் இந்த சஅத் என்ற தோழர் வந்து நபிகள் நாயகத்தில் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஆண் வாரிசுகள் இல்ல, ஒரே ஒரு பெண் வாரிசு தான் இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய நான் வசதியோட இருக்கிறேன், இந்த சொத்துக்கள்லாம் அவ்வளவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தர்மம் செய்து விட்டு போட்டா அப்படின்னு கேட்கிறாரு. கூடாது, நபிகள் நாயகம் சொல்றாங்க கூடாதுங்கிறாங்க. அவர் திரும்ப கேட்கிறாரு, அப்படின்னா ஒரு பாதிய 1/3 மூன்றில் 1 தர்மம் செய்யட்டான்னு கேட்கிறாரு. கூடாதுங்கிறாங்க. பாதிய செய்யட்டுமான்னு கேட்கிறாரு. பாதிய செய்யட்டுமா 2வது கேட்கிறாரு. கூடாதுங்கிறாங்க. 3இல் 1 பகுதியை செய்யட்டுமான்னு கேட்கிறாரு. 3இல் 1 பகுதி என்ன செஞ்சிக்க, அது கூட அதிகம்தான். ஏனென்றால் உன்னுடைய சந்ததிகளை கையேந்தக்கூடியவர்களாக, மக்கள்கிட்ட யாசிக்கக்கூடியவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டு செல்வதுதான் உனக்கு சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்றாங்க. அதுதான் இந்த சமுதாயம் முழுமைக்கும் உள்ள கட்டளை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சொத்துக்களை அதிகபட்சமாக 3இல் 1 பங்கு தான் உயில் எழுத முடியும். 100% உயில் எழுத முடியாது. 3இல் 2 பங்கு வந்து வாரிசுக்கு சேரணும். மொத்தமே விட்டுட்டு போனார்னா மொத்தமா வாரிசு சேர்ந்துடும். 3 லட்சம் ரூபாய் எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் தான் அதிகபட்சமா அந்த பணிக்கு, இந்த பள்ளிவாசலுக்கு, அந்த தர்மத்துக்கு நான் எழுத முடியும். 2 லட்சம் ரூபாய் எழுத முடியாது. அதிகபட்சமே அதுதான். இன்றைக்கு பர்சனல் லா படிச்ச வழக்கறிஞர்களுக்கும் தெரியும், 1/3 இருந்தா தான் அந்த வசியத்து செல்லும். 1/3க்கு மேல ஒரு முஸ்லீம் வசியத்து பண்ணாருன்னு சொன்னா 1/3 தான் கொடுக்க சொல்லணும் கோர்ட். இந்தியாவில் இந்த பாக பிரிவினையில எங்களுக்கு பர்சனல் லா இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சகோதரர் கேட்டார் பாருங்க, நல்ல சிந்தனை. அதான் நபிகள் நாயகமும் சிந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் தனக்கு மட்டும் அவங்க சிரமத்தை சுமத்திக்கிட்டாங்க. மக்களுக்கு எல்லாம் உன் சொத்தை எல்லாம் அள்ளி கொடுத்துருப்போம்னு சொல்லாம தன்னளவுல என்ன செய்து கொண்டார் என்று சொன்னால் அதை வந்து ஒரு சிரமத்தை தன் மீது சுமத்திக் கொள்கிறார், தன்னுடைய வாரிசுகள் மீது சுமத்துகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீங்க நல்லா பார்க்கணும், ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒரு பலவீனம் இருக்கு. என்ன பலவீனம் தெரியுமா? அவனுடைய உறவினர்களை சொல்லியே சலுகை அடைகிறது, அதை சொல்லியே அதிகமான லாபத்தை அடைகிறது. அவனுக்கு எந்த ஒரு பதவியும் அந்தஸ்துமே இருக்காது. பிரதமருடைய மகனா இருந்தா போதும், அவர் நினைச்சதை செய்யலாம். முதலமைச்சருடைய மகனா இருந்தா போதும், அவர் தான் முதலமைச்சரா இருப்பார், பேருக்கு தான் முதலமைச்சர் இருப்பார். அப்ப இதுதான் உலகம் பூரா நீங்க பாக்குறீங்க. ஒரு முதலமைச்சருக்கு, ஒரு பிரதமருக்கு, ஒரு மந்திரிக்கு மகனா இருந்தால் இவரும் மந்திரியாகவே இருப்பார். அவருக்கு கிடைக்கிற எல்லா சலுகைகளும் வசதிகளும் இவர் அனுபவிப்பார். அவரை தாண்டியும் கூட போவார். அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்க்கிறோம். சில கட்சியில ஒரு தலைவருடைய மகனுக்கு முன்னாடி சீனியர் தலைவர்கள்லாம் கைகட்டி நிக்கணும். ஒரு தலைவருடைய மகனுக்கு முன்னாடி சீனியர் தலைவர்கள் எல்லாம் கைகட்டி நிக்கணும். இப்படி இந்த வாரிசுங்கிறத சொல்லியே மக்கள் மீது ஒரு பெரிய திணிப்பு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை நபிகள் நாயகம் பார்க்கிறார். சாதாரண தலைவர்களுக்கு இது என்று சொன்னால் தன்னுடைய வாரிசு என்று சொல்லி என்னவெல்லாம் நடக்கும். நான் யார் தெரியுமா? நான் தான் நபியுடைய பரம்பரை, நான் தான் நபிகள் நாயகத்துடைய வாரிசு அப்படின்னு சொன்னால் அதன் அடிப்படையில் நாளைக்கு ஆட்சிக்கு உரிமை கொண்டாடுவாங்க. அதன் அடிப்படையில் நாளைக்கு வந்து எல்லா அதிகாரத்துக்கும் சொந்தம் கொண்டாடுவாங்க. அதன் அடிப்படையில் தங்களுடைய வசதிகளை பெருக்கிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப தன்னுடைய வாரிசுகளுக்கு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால தவறான முறையில் என்ன ஆட்சி தலைவர் இருக்காரு, உதாரணமா அண்ணாதுரை இருக்காருன்னு வைங்களேன். அண்ணாதுரைக்கு ஒரு மகன் இருந்தார், வளர்ப்பு மகன். பேர் என்னன்னா உங்களுக்கு யாரும் தெரியாது, முக்காவாசி பேருக்கு தெரியாது, மறந்துடுவோம். தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி காந்திக்கு எத்தனை மகன்? முக்காவாசி பேருக்கு. காந்தியை தெரியும் உங்களுக்கு எல்லாம். காந்திக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளை, எத்தனை பொம்பளை பிள்ளை? முக்காவாசி பேருக்கு தெரியாது. இதுதான் நிலைமை. நபிகள் நாயகம் என்ன, அவர் வெறும் அரசியல் தலைவர் இல்ல, ஆன்மீக தலைவர். ஆன்மீக தலைவர்னா ஃபுல் வரலாறும் ரெக்கார்டா இருக்கும். சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைன்னா உங்களுக்கு சொல்லுவீங்க. நேத்து வந்த காந்திக்கு உங்களுக்கு சொல்ல தெரியாது, சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளை சொல்லுவீங்க. முருகனுக்கு பிள்ளை இருக்கா இல்லையா சொல்லுவீங்க. ஏன்? ஆன்மீக தலைவர்களா இருப்பவருடைய வரலாறு காலாகாலத்துக்கு கவனிக்கப்படும். அரசியல் தலைவனா இருக்கிற வரலாறு அந்த காலத்துக்கு மட்டும்தான்.
அண்ணா இருக்கும்போது அண்ணாவை பத்தி உலகம் கவனிக்கும். அவர் போயிட்டாருன்னா அவர் பொண்டாட்டி என்ன ஆனாங்க, காமராஜருடைய சகோதரி சோத்துக்கு லாத்தி அடிச்சாங்கன்னு பேப்பர்ல போட்டிருந்தோம். அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம், மண்டைய போட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி தலைவர் மாத்திரமில்ல, ஆன்மீக தலைவர். அவர் என்ன சொன்னாலும் சட்டம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நான் தான் நபியுடைய பரம்பரை என்று சொன்னா விழுந்துருவாங்களா இல்லையா? ஏமாத்த முடியுமா இல்லையா? ஆன்மீகத்தின் பெயரால அந்த மக்களை சுரண்ட முடியுமா இல்லையா? அந்த வாசலை அடைக்கல என்று சொன்னா தூர நோக்கோட இந்த சித்தாந்த அடிபட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தனக்குத்தானே ஒரு சுமத்தி கொண்ட சிரமம் அது. மற்றவர்களுக்கு அந்த அறிவுரை சொல்லல. சகோதரர் சூசைராஜ் சொன்ன சூசைராஜ் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கு சொன்னாங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிடாத, குடும்பத்தை சந்தில விட்டுறாத, இதான் சொன்னாங்க. அது நபிகள் நாயகம் காரணம் இருக்குங்க. இது பாராட்ட வேண்டிய அம்சம் தான். என் பெயர் சரவணகுமார், தாம்பரத்திலிருந்து வருகிறேன். இஸ்லாத்தில் பற்றி ஒரு சந்தேகமும் முஸ்லீம்களிடத்தில் பற்றிய ஒரு குற்றச்சாட்டும் நான் வைத்திருக்கிறேன். அதை பற்றி இப்பொழுது கூறலாம் என்று. இஸ்லாம் வட்டியை முழுவதுமாக தடை செய்கிறது. ஆனால் வங்கிகள், நிதி நிறுவனம், இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க்ஸ் எல்லாம் வட்டியின் அடிப்படையில் தான் இயங்குது, இல்லைன்னா அதனால இயங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வர்த்தகம் பண்றது வந்து அந்த நாட்டிலே இருக்க பேங்க், இந்த நாட்டில் பேங்க், அது போல தான் இருக்குது. அதே போல இந்தியா மற்ற நாடுகளோட கடன் வாங்கும்போது அதுல எல்லா மக்களுக்கும் அதுல பங்கு இருக்குது. நீங்களும் அதுக்கு பங்கு வைக்கிறீங்க, நானும் பங்கு வைக்கிறேன். இப்படி இருக்கும்போது வட்டி எந்த விதத்திலையும் அது சாத்தியம் இல்லை தடை செய்யறதுக்கு. அந்த மாதிரி தான் எப்படி நீ தடை செய்யுது? ஒரு பர்சனலா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் கொடுக்கறதுனால தடை செய்யலாம், அதுல ஒரு காரணம் இருக்குது. எளிய வேணாம் திரும்ப கட்ட முடியாத பணம் அப்படின்னு சொல்றதுனால அது. பட் பொதுப்படையா இது எப்படி? ஒருவன் வேலை செய்யறவன் வட்டிக்கு ஒரு குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி வீடு கட்டி அவன் வாழ்க்கை நல்லபடிதான் இருக்க போகுது, அதுல எந்த வித இதுவும் இல்லை. பட் முழுவதுமா இதை எப்படி தடை செய்ய முடியுது? இது ஒரு சாத்தியமே கிடையாது. மேலும் இஸ்லாம் கண்ட்ரியில எல்லாத்துலயுமே பேங்க், பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான். அப்ப அவங்க எல்லாம் எங்கேயுமே பேங்க்ல எல்லாம் வேலை செய்யக்கூடாதா? ஏன்னா அந்த வட்டியில வர பணத்துல தானே அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி. ரெண்டாவது, ஒரு தொழிற்சாலைய வேலை செய்யறாங்க, அவங்க மறைமுகமாகவும் வட்டிக்கு இருக்காங்க. எப்படின்னா, இப்போ அந்த லோன் வாங்குறாங்க, அந்த தொழிற்சாலை, அதுல இயங்குறாங்க, அதுல பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை ஊதியமா கொடுக்குறாங்க. சோ அந்த ஊதியமும் ஒரு வட்டியில இருந்து தானே வருது. அப்படி இருக்கும்போது அப்படி யாருமே எங்கேயும் வேலை செய்ய முடியாது. இது எப்படி ஒரு சாத்தியம் இல்லாத ஒண்ணு இஸ்லாம் செய்யுது? இது எனக்கு ஒரு சந்தேகம். ரெண்டாவது, முஸ்லீம் மதத்தில் உள்ள ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, முஸ்லீம்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்துலதான் அவங்க கடைபிடிக்கிறாங்க தவிர பொது வாழ்க்கையில அவங்க எந்த விதத்திலையும் சரியா நடந்துக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. எப்படி என்றா, நபிகள் நாயகம் தோன்ற போதித்த நாடான சவுதி அரேபியாலேயே இப்போது முழுமையா இஸ்லாம் கடைபிடிக்குதான்றது தெரியல. ஏன்னா எல்லா நாடுகள்ல எல்லாராலும் குற்றம் சொல்லக்கூடிய தீவிரவாதம், ஜிகாத்னு சொல்லிட்டு பேர்ல அவங்க ஒருத்த நாட்டுல இன்னொரு நாட்டுல சண்டை போடலாம் சொல்லிட்டு, அதுக்கு எந்த ஆதாரம்? யார் வேணாலும் ஜிகாத் தொடுக்கலாமா? இல்ல ஃபத்வா வழங்குறாங்க. ஒரு அமைப்பு, 1000 அமைப்பு இந்தியாவில் இருக்குன்னா ஒரு அமைப்பு நான் மொட்டை அடிச்சதுக்காக ஃபத்வா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. யாருக்கு? சப்னாஸ்மிக்கு. அப்படி இருக்கும்போது யார் வேணா கூட சொல்லலாம். அப்ப அரசாங்கம் எதுக்கு? நீங்களே எல்லாமே போடலாமே. ஒவ்வொருத்தருமா அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதானே இங்க வரையா? உங்க அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நான் ஜிகாத் கொடுக்குறேன், நான் ஃபத்வா கொடுக்குறேன்னா அது எந்த விதத்துல நியாயம்? இது ஏன் தட்டி கெடுக்க மாட்டீங்க? உங்க அமைப்புகள் எல்லாம் இது தப்பா இருந்ததுன்னா இது தவறுன்னு சுட்டி காட்ட மாட்டேங்குது. அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில தாடி வளர்க்கணும், இவன் 5 வேளை தொழுகணும், தானம் பண்ணணும், ஜகாத் கொடுக்கணும், இதுக்கு மட்டும் கரெக்டா செய்றீங்க. ஆனா அதே நேரத்துல ஊழல் புரியக்கூடாது, மத்தவங்களை கொடுக்கூடாது, இந்த மாதிரி பொதுப்படையான விஷயத்துல முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருப்பது இல்லையே. இதை பத்தி எனக்கு ஆன்சர் தேவை.